Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்கிற 90வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ மும்பா வர்ஸ் புனேரி பேட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி டிசம்பர் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இரவு 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் பெங்களூர் புல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்சோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாத்துங்க. ஸோ இது வந்து 2வது நடக்கிற மேட்ச் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல பெரிய அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதுல மொதல் பிரைஸ் தாய்லாந்து ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது பிரைஸ் iPhone 16, 4வது பிரைஸ் iPhone 15, 5வது பிரைஸ் iPhone 14. கிட்டத்தட்ட முதல் 5 பிரைஸ் நல்ல ஒரு வர்த்தமான பிரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கடைசி 50 பேருக்கு வரையும் கேஷஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல 30 பேர்ல இருந்து 40 பேர் வரைக்கும் 1000 ரூபாய் கேஷ் போனஸும், 40 பேர் வந்து 50 பேருக்கு வரைக்கும் 500 ரூபாய் வரைக்கும் கேஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டேரக்டா உங்க எக்ஸல் பேலட்லயே வந்து ஆட் ஆயிரும். கிட்டத்தட்ட 50 பேருக்கு வந்து பிரைசஸ் இருக்கு. மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு முறையா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. பாருங்க, ரெண்டு டீம்ல இருக்கிற பாப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்ல வந்து பார்ப்போம். யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் தனேஸ் ரைட் ரைடர், மன்சித் ரைட் ரைடர், அஜித் சௌரான் லெஃப்ட் ரைடர், பர்வேஸ் லெஃப்ட் கவர், ரிங்கு ரைட் கார்னர், சுனில் குமார் ரைட் கவர், ஜாம்பிர் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அடுத்ததா புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் ரைட் ரைடர், மோஹித் ரைட் ரைடர், ஆகாஷ் சிண்டே லெஃப்ட் ரைடர், சங்கீத் லெஃப்ட் கவர், கௌரவ் கார்த்தி ரைட் கார்னர், அபினேஷ் ரைட் கவர், மோஹித் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரெண்டு டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம், டிஃபெண்டர் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துருவோம். இப்ப யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் தனேஸ் ஒரு ரைட் ரைடரா இருக்காரு. மோஹித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ரைடரா இருக்காரு. இதுல அர்ஜுன் சௌரான் மட்டும்தான் ஒரு லெஃப்ட் ரைட் ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்காரு. அதாவது பிரைமரி ரைடர் ஜாஃபர் தனேஸ் ரைட் ரைடர், மன்சித் செகண்ட் ரைடர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா இருந்திருக்காரு. ரெண்டு ரைடர் ரைட் ரைடரா இருக்காங்க, ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் மட்டும்தான். அப்படி இருக்கும் போது மோஹித் தான் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் மோஹித் வந்து சப்ஜெக்ட் பிளேயர்ல வெளியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க, வேற பிளேயர்ல வந்து பிளே பண்ணியிருந்தாரு. பட் இந்த மேட்ச் டைரக்ட் 7ல மோஹித் இருந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல ஜாஃபர் தனேஸ், மன்சித் கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் ஒரு 50+ ரைடிங் தான். ஸோ 50+ ரைடிங் போறாங்க அப்படின்னா அதுல 40+ ரைடிங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபர் தனேஸும் மன்சித் இவங்க ரெண்டு பேருமே வந்து போயிருவாங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 10+ ரைடிங் தான் அஜித் சௌரான் போற மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 40+ ரைடிங் வந்து கிட்டத்தட்ட 40+ ரைடிங்க வந்து மோஹித் சைடு தான் வந்து போறாங்க. அப்படி இருக்கும்போது மோஹித் இருந்து மினிமம் 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யூ மும்பா ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 3ல இருந்து 4 அப்படிங்கிறத மோஹித் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மோஹித் ஹெல்ப் பண்ற விஷயத்துல அபினேஷ் இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அபினேஷ் இருந்து நம்ம 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத அபினேஷ் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு ரைடர் லெஃப்ட் ரைடர் அஜித் சௌரான் வந்திருக்காரு. ஒரு 10+ ரைடிங் போறாரு அப்படின்னா மினிமம் ஒரு 5ல இருந்து 6+ ரைடிங் சும்மா ரைடிங் பண்ணி போவார். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 3ல இருந்து 4 தான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற முறைப்பாட பிளே பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு 2 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத கௌரவ்
கார்த்திக் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஜாஃபர் தனேஷ் அண்ட் மஞ்சித் ரெண்டு பேரும் எலிட் பிளேயர் ஏர்லயே வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அஜித் சௌரான் பாயிண்ட் எடுக்கிற மைண்ட்ல பிளே பண்ணுவாரு. கொஞ்சம் 10ங்கிறது ஒரு 15+ ரைடிங் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் கௌரவ் கார்த்திக் இருந்து 2 அதிகபட்சம் 3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல சங்கீட் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1ல இருந்து ஒரு 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க. கௌரவ் கார்த்திக் இருந்து 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அபினாஷ் இருந்து நம்ம ஒரு 60ல இருந்து 70 வரைக்கும் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஆஃப் வயசுல பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது சங்கீட் இருந்து நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 40, மோகிட் இருந்து நம்ம ஒரு 80ல இருந்து 90+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ டிஃபெண்டர்ஸை பார்த்துட்டோம். ரைடிங் ஆஃப் வயசுல ஜாஃபர் தனேஷை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 5 டச் பாயிண்ட், ஒரு டேக்கல்ஸ் அப்படிங்கிறத ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜாஃபர் தனேஷ் நம்ம எதிர்பார்க்கலாம். அஜித் சௌரான்றது நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். மஞ்சித் இருந்து நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அதுல சம்டைம் மஞ்சித் டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறாரு. அது அவருக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஜாஃபர் தனேஷை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பிளேயரை வெளியே கொண்டு போயிட்டு ரோஹித் சம்திங் ஒரு பிளேயர் வந்து உள்ள வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவர் சம்திங் ஒரு 4-5 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. ஸோ ஜாஃபர் தனேஷ் இருந்து நமக்கு ஒரு 3 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் ஜாஃபர் தனேஷ் இருந்து நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட். ஸோ டேக்கல்ஸ்ல சம்டைம்ஸ் ஈடுபடுறாரு. அதுல பெருசா சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுல 1-2 கிடைச்சிருது. பட் நிறைய மேட்சஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து கிடைக்கிறது இல்ல. ஸோ அப்படிங்கும் போது ஒரு 5ல இருந்து ஒரு 6 அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாஃபர் தனேஷ் இருந்து மஞ்சித் நம்ம ஒரு 6ல இருந்து 7 டச் பாயிண்ட், அஜித் சௌரான் நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்ப அடுத்ததா புனேரி பேட்டர்ன்ஸ்ல இருக்கிற ரைடர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பங்கஜ் ரைட் ரைடர், மோகித் ரைட் ரைடர், ஆகாஷ் லெஃப்ட் ரைடர். சேம் ஆப்பனன்ட் டீம்ல எப்படி இருக்காங்களோ அதே ஆப்ஷன்ஸ் தான். பிரைமரி ரைடர் அண்ட் சைட் ரைடர் 2 பேருமே ரைட் ரைடர், தேர்ட் ரைடர் தான் லெஃப்ட் ரைடரா வந்திருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பங்கஜ் மூர்த்தி கூட அதிகமா வந்து ரைடிங் போறது கிடையாது. சம்டைம் மோகித் தான் வந்து அதிகபட்ச ரைடிங் வந்து போறாரு. பங்கஜ் இப்போ அதிகபட்சம் ஓவரால 50+ ரைடிங் அப்படின்னு ஒரு 20+ ரைடிங் மோகித் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15+ ரைடிங் பங்கஜும் 15+ ரைடிங் ஆகாஷ் சிண்டே. ஸோ இந்த மாதிரி ஆப்சர்வேஷன் வந்து போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மோகித் இருந்து நம்ம மேட்சுக்கு மேட்ச் ஒரு நல்ல ஆவரேஜ் கொண்டு வந்துடுறாரு. பங்கஜ் கூட ஒரு மேட்ச்ல சொதப்பினாலும் மோகித் சொதப்பாம கொண்டு வந்துடுறாரு. சம்டைம் பங்கஜ கூட சப்ஜெக்ட் பிளேயர் வெளியே கொண்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மோகித் நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட்ங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் மோகித் வந்து டேக்கல்ஸ் ஈடுபடுறதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக்கல்ஸ் பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. ஸோ டேக்கல்ஸ் கிடைக்கலனாலும் ஒரு 5+ டச் பாயிண்ட், ஒரு 3+ போனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம மோகித் இருந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல பங்கஜ் இருந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 5ல இருந்து ஒரு 6+ டச் பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் பங்கஜ் வந்து வெளியே போயிடுறாரு, சப்ஜெக்ட் பிளேயர் வெளியே கொண்டு போயிடுறாங்க. இதுல என்னை பொறுத்தவரைக்கும் முன்னாடி ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல ஆகாஷ் சிண்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி நிறைய பேர் அதை கன்சிடரே பண்றது இல்லை. இந்த மேட்ச் காசு பிளே பண்றது, இந்த மேட்ச் வரலினாலும் பரவாயில்ல ரிஸ்க் எடுக்க தயார் நினைச்சீங்கன்னா ஆகாஷ் சிண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்கும். மினிமம் ஒரு 6 டச் பாயிண்ட்டும் ஒரு டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் சிண்டு. ஸோ நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பங்கஜ் இந்த இடத்துல ஒரு 4ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா எதிர்பார்த்துட்டு ஆகாஷ் சிண்டு எடுத்து நம்ம ஒரு 6ல இருந்து 7 டச் பாயிண்ட், டேக்கல்ஸை கூட விட்டுறலாம், 6ல இருந்து 7 டச் பாயிண்ட் வரும் கிடைக்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். மோகிட் நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்போசிஷன்ல நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ 2 ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர் தான் வந்து போவாங்க. ஜாம்பீர். ஸோ யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. ரைடிங்கை கன்வெர்ட் பண்ணும்போது டிஃபெண்டர்ஸ் யூ மும்பால நல்லாவே ஸ்ட்ராங்கா யூனிட்டா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாம்பீர் 2 ரைடர் கிட்டத்தட்ட ஒரு 35+ ரைடிங் வந்து ஜாம்பீர் பக்கம் தான் போறதுனால ஜாம்பீர் வந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 டேக்கல்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா சுனில்குமார் இருந்து நம்ம 2ல இருந்து ஒரு 3 இந்த மாதிரி ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 2 அப்படிங்கிறது வந்து நம்ம சுனில்குமார் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் தான் இருக்கனால ரிங்க்யூட் நம்ம ஒரு 2 அப்படிங்கிற டேக்கிள் பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 2ங்கிறது சம்டைம்ஸ் 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரைட் ரைடரும் கடைசி வரை லெஃப்ட் கார்னர் ரைடிங் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ரைட் கார்னர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த டைமிங் வந்து ரிங்கு வந்து
பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இது மட்டும் இல்லாம ரிங்கு சோலோ டேக்கர்ஸ் நிறைய ஈடுபடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது +2.7 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ரிங்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதுவே ஜாம்பிர் ரெண்டு டிஃபெண்டரும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இதுல வந்து தேர்ட் பிளேயர் ஒருத்தர் ட்ரை பண்றேன்னு நினைச்சீங்கன்னா யூ மும்பால சுனில்குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல மோஹித் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட். பங்கஜ் தான் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. எனக்கு இந்த மேட்ச் பங்கஜ் தேவையில்ல, ரிஸ்க் எடுக்கிறேன், காசு போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஆகாஷ் சிண்டேவுக்கு வந்து ஒரு இப்பர் வந்து கொடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்ப ரெண்டு டீம்ல இருக்க ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யாராவது இம்பார்ட்டன்ட், டிஃபெண்டருக்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீட்டா வந்து பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற நீட்ல வந்து பார்த்துருவோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது மன்சித் 1, ஜாம்பிர்க்கு 2, ரிங்கு 3. இந்த இதுல நீங்க ஜாஃபர் தினேஷ் அஜித் சௌரா ரெண்டு பேரும் யாராவது பிளேயர் ட்ரை பண்ண வச்சுக்கலாம், தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோர்த் பிளேயர் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு ரைடிங்ல மன்சித் மட்டும் போகணும்னு வச்சீங்கன்னா சுனில்குமாரை ஒரு ஃபோர்த் பிளேயர் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹித் 1, ஆகாஷ் சிண்டே 2, கௌரவ் கார்த்தி 3, மோஹித் லெப்ட் ஹேண்ட்ல இருக்கிற மோஹித் 4, அபினேஷ் 5. ஸோ இந்த 5 பிளேயரை நீங்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும் போது. அதே நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல மோஹித் 1, ஆகாஷ் சிண்டே அல்லது பங்கஜ் ரெண்டு பேர்ல எனி ஒரு பேர் சைடு பேர் அப்படி இல்ல நினைச்சீங்கன்னா ஆகாஷ் சிண்டே 1, மோஹித் அல்லது பங்கஜ் ரெண்டு பேர்ல எனி ஒரு பிளேயர் சைடு பேர் ஆப்ஷன். கௌரவ் கார்த்தி 3, அபினேஷ் 4, பங்கஜ் மோஹித் வந்து பாத்தீங்கன்னா 5வது பிளேயர். சோ இந்த 5 பிளேயர் வந்து கிராண்ட் லீக் ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் மோஹித் 1, ஜாஃபர் தினேஷ் அஜித் சௌரா ரெண்டு பேர்ல எனி ஒரு பிளேயர் சைடு பேர் ஆப்ஷன். ரிங்கு 3, சுனில்குமார் 4, சாம்பியருக்கு 5. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் வச்சும் புனேரி பேட்டன்ஸ்ல கூட 5 பிளேயர்ஸ் வச்சும் மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் அண்ட் வைஸ் கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா ஜாம்பியருக்கு நம்ம ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மன்சித் கூட நம்ம ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கௌரவ் கார்த்திக்கு தான் வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஹித்துக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மோஹித்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆகாஷ் சிண்டே அல்லது மோஹித் இந்த ரெண்டு பேரும் எனி பிளேயருக்கு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா அபினேஷ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், பங்கஜ் ட்ரை பண்ணீங்கன்னா பங்கஜ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது ஜாஃபர் தனேஷ் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர் சைஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யார் இம்பார்ட்டன்ட், ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க அப்படிங்கறத சொல்லிட்டோம். இப்போ ஒரு ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம்ஸ் வந்து பாத்துருவோம். இந்த ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கௌரவ் கார்த்தியை வந்து பிக் பண்ணியிருக்கோம் அண்ட் ரிங்கு அண்ட் மோஹித் இந்த 3 பேர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அபினேஷ் நடராஜன் அண்ட் ஜாம்பிர், ரைடிங்ல மோஹித் அண்ட் ஆகாஷ் சிண்டே. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து பிக் பண்ணிருக்கோம். இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபினேஷ் நடராஜன் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஜாஃபர் தினேஷை வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இங்க ரிங்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா சுனில்குமாரை வந்து நீங்க இந்த இடத்துல பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் சுனில்குமார் வந்து கேப்டன் பண்றதுனால சப்ஜெக்ட் பிளேயரை வெளியே கொண்டு போக மாட்டாங்க, கடைசி வரையும் உள்ள இருப்பாரு. ஸோ மற்ற பிளேயர்ஸ் கூட சப்ஜெக்ட் பிளேயரை வெளியே கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சேஃபா போறேன் எனக்கு அந்த சுனில்குமார் தேவைப்படுச்சுன்னா நீங்க ரிங்கு தூக்கிட்டு சுனில்குமாரை வந்து நீங்க ஒரு இம்பரை வந்து கொடுத்து பார்க்கலாம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆகாஷ் சிண்டே வந்து கொடுத்துருக்கேன் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல. உங்களுக்கு புனேரி பேட்டன்ஸ்ல ஒரு ரைடர் போதுன்னு நினைச்சீங்கன்னா மோஹித் கவுடு அதாவது ஆகாஷ் சிண்டே ரெண்டு பேர்ல எழுபது பேரை ஒபேட் பண்ணிட்டு மன்சித் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் எனக்கு வந்து யூ மும்பால வந்து டிஃபெண்டர்ஸ் மட்டும் 2 டிஃபெண்டர் மட்டும் தான் ட்ரை பண்றேன், வேற எந்த பிளேயரும் எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல மோஹித் இருக்கட்டும் ஆகாஷ் சிண்டே ஒபேட் பண்ணிட்டு பங்கஜ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜாம்பிர் ஒரு வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா இருந்திருப்பாரு. கௌரவ் கார்த்திக் தான் எல்லாருமே கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ரொம்ப சேஃபா ஒன்று வச்சுன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா மோஹித்துக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது ஆகாஷ் சிண்டே அல்லது மோஹித் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல எனி பிளேயருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.